Hi friends, welcome to RST Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு சூப்பரான இறால் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். எப்படி சூப்பரா செய்யலாம், அந்த கவுச்சி வாடெல்லாம் வீசும், அதெல்லாம் இல்லாம எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க வீடியோ முழுமையா பாருங்க. அதுக்கு நான் இன்னைக்கு குக்கர்ல தாங்க செய்ய போறேன். குக்கர் எடுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா குக்கர் இல்லைன்னா நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேங்க. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பாதிக்கு பாதி நீங்கள் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். இதில் சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நான் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நமக்கு நல்லா வதங்கி வரட்டும். பிரியாணிக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க, கலர் மாறணும். அது வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இதில் நான் கொஞ்சமாக முந்திரியும் போட்டு அரைச்சிருக்கேங்க. நீங்கள் முந்திரியும் போட்டு அரைச்சி சேர்த்து பாருங்களா, சூப்பராக இருக்கும். நமக்கு டேஸ்ட்டும் சரி, அந்த பார்க்கும்போது நமக்கு அந்த க்ரீமியான ஒரு லுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது வெறும் மிளகாய்த்தூளுங்க, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நமக்கு இறா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் கூட பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. அது எண்ணெயிலே நம்ம கலக்கும் போது நமக்கு கலர் நல்லா வருங்க. இது ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா அதை வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு இது நல்லா அதை வதக்கிக்கலாம். வதங்கிட்டு நமக்கு தொக்கு பதத்துக்கு வரட்டும். நான் ஃபஸ்ட்டே இறால நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இறால நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள், அதாங்க நல்லது உடம்புக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கிறேன். நான் இறாவை மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா அதை கலந்து வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு இறா நம்ம சேர்க்கும் போது வெறும் சப்புன்னு இருக்கும். நம்ம இறாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம்னா இல்லை சேர்க்கும் போது நமக்கு இறாலையும் நல்லா மசாலாவும் இறங்கி நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். அது நான் ஊற வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நான் ஊற வச்சிடலாம். அரிசியை சொல்கிறேன் நான். இறா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதுங்க. ஏன்னா அப்போ தான் அது நல்லா ஊறி வரும். நீங்கள் பிரியாணி செய்ய போகிறீங்க அப்படின்னும் போதே நீங்கள் இறா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இறாலே நிறைய தண்ணி இருக்கும் இல்லையா, தண்ணி நமக்கு விடும். அந்த தண்ணியும் அளந்துட்டு நம்ம அரிசிக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த கப்பில் தாங்க அரிசி எடுத்திருக்கேன். நான் ஒரு 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது பாஸ்மதி ரைஸ்ன்னும் போது 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம ஊற வச்சு அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதை பொறுமையாக கலக்கணும், ஏன்னா உடஞ்சிரும் அரிசி, ஏன்னா ஊறி இருக்கு இல்லையா, அதனால. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நம்ம கொதிக்கும் போது நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு கல் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது, நல்லா எழும்பி மேலே வந்திருக்கு தெரியுதா. இந்த நேரத்தில் நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். அதாவது அரிசிக்கும் தண்ணிக்கும் கொஞ்சம் தாங்க கேப் இருக்கணும். நிறைய கேப் இருந்துச்சுன்னா குழஞ்சி வந்துடும். எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. குக்கரில் ப்ரெஷர் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அரிசி ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னும் போது ஒரு 15 நிமிஷம் வைங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான இறால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.